அப்போ கொஞ்சம் ஜெனரஸா பேசுங்க. நான் பேசுகிற வார்த்தை உங்களை ஆசீர்வாதம் என்று அழைக்கிற போது ஒரு சகோதரத்துவத்தோடு எங்க ஊருக்காரர் பேசுறாரு அப்படின்னு நான் உணரணும். அந்த உணர்வோடு பேசுங்கள். 3% இருக்கிற நூலிமான்களுக்கு கொடுக்கிற மரியாதை 18% இருக்க அவங்க பேசுறப்ப நீங்க பண்ணுங்க. ஆனால் தொப்பி வைத்து தாடி வைத்திருக்கிற என் இஸ்லாமிய சகோதரனை கொச்சைப்படுத்திய போது, அவமானப்படுத்திய போது, ஏன் இடம் கொடுக்கிறாங்க போது அது ஓடி வருது. சொர்க்கத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னா எனக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு. எந்த தகுதி இல்லாத நிர்மலா சீதாராமன் இந்த அரங்கத்தில் இல்ல விவாதிப்பதற்கு நிறைய விஷயம் இருக்கு பிரச்சனை. அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை நானும் ஏற்கல. இல்ல நீங்க தகுதி அல்லது அவருடைய பரப்புரை அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை முரண்படுங்க. ஆனா எந்த ஒரு நான் சொல்றேன் சார், அவங்க அதை சொன்னாங்க நான் பதில் சொல்றேங்கிறத பிரச்சனை எங்க வேணா சொல்லட்டும், இங்க வேண்டாம். நான் அதை ஏற்கல. எந்த செக்மெண்ட்டையும் மரியாதை குறைவா பேசக்கூடியதை ஏற்கக்கூடிய அரங்கம் இல்ல அப்படிங்கறத நான் பதிவு சொல்றேன். நான் பதிவு எல்லாரும் பேசுறாங்க, எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. இல்ல சார், நீங்க தான் பேசுறீங்க, நீங்க நிறைய வார்த்தைகள் சொல்றீங்க. அந்த வார்த்தைகளுக்கான பொருளும் அதுக்கான அர்த்தங்களும் நிறைய இருக்கு. இந்த அரங்கத்தில் நிறைய பேசுனாங்க, எனக்கு பதில் சொல்றதுக்கு ஒரு நிமிடம் வாய்ப்பு கொடுங்க. நீங்க சப்ஜெக்ட்டுக்குள்ள நேரா வந்து சப்ஜெக்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் டு தி பாயிண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க இஸ்லாமியர்களை பேசவே இல்லைன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றாங்க. நாங்க தொடர்ச்சியா வச்சோம். அதிக பிள்ளை பெறுகிறவர்கள் வந்து உங்ககிட்ட 2 எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடை புடிங்க அவங்க கிட்ட கொடுத்துருவாங்கன்னு சொன்னது பாகிஸ்தான்காரங்கிட்டே வங்கதேசக்காரன்ட்டே கிடையாது. இந்த மண்ணில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நீங்க எத்தனை பூடாகம் போட்டு பேசினாலும் சொல்றாங்க சிறுபான்மையினர்களை நாங்கள் பிரித்து பார்க்கவில்லைன்னு சொல்றாங்க. இந்த மண்ணில் இந்தியா வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர்களை நீங்க நேரடியா புறக்கணிக்கிறீங்கன்னு நாங்க சொன்னோம். நன்றி புகார்.